குறைந்த IQ உள்ள முதல் 8 நாடுகள் இறங்கு வரிசையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. கல்வி, சமூக பொருளாதார நிலை, ஊட்டச்சத்து மற்றும் மரபியல் போன்ற காரணிகளால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே நுண்ணறிவின் விநியோகம் சிக்கலானது. அவர்களின் கலாச்சார சார்புகளுக்கு IQ, இன்டெலிஜென்ஸ் கோசென்ட் மதிப்பெண்கள் பற்றிய விமர்சனங்கள் இருந்தபோதிலும் அவை அறிவாற்றல் திறனின் அளவீடாகவே இருக்கின்றன. 8வது இடத்தில் ஐவரி கோஸ்ட் சராசரி IQ 58.16. ஐவரி கோஸ்ட் ஆகிய மேற்கு ஆபிரிக்க நாடு சராசரி IQ ஸ்கோர் 58.16 உடன் 8வது இடத்தில் உள்ளன. பட்டியலில் உள்ள மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் அதிக IQ மதிப்பெண்கள் இருந்தாலும் ஐவரி கோஸ்ட் இன்னும் வறுமை, சமத்துவமின்மை மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றன. இது தரமான கல்வி மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான அணுகலை பாதிக்கிறது. கெனியா சராசரி IQ மதிப்பெண் 53.48 உடன் பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தபோதிலும் கெனியா வறுமை, அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் போதிய உள்கட்டமைப்பு போன்ற சவால்களை எதிர்கொள்கிறது. சமூக பொருளாதார காரணிகள் மற்றும் வரலாற்று தாக்கங்கள் கெனியாவில் காணப்படும் குறைந்த IQ மதிப்பெண்களுக்கு பங்களிக்கலாம். நிகரகுவா சராசரி IQ மதிப்பெண் 52.69 உடன் 6வது இடத்தில் உள்ளது. சமீபத்திய பொருளாதார வளர்ச்சி மற்றும் கல்வியில் முன்னேற்றங்கள் இருந்தபோதிலும் நிகரகுவா தொடர்ந்து வறுமை, சமத்துவமின்மை மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மை போன்ற சவால்களை எதிர்கொள்கிறது. தரமான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் மற்றும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிகரகுவாவில் பதிவு செய்யப்பட்ட குறைந்த IQ மதிப்பெண்களுக்கு பங்களித்தன. காம்பியா சராசரியான IQ மதிப்பெண் 52.68 உடன் 5வது இடத்தில் உள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தபோதிலும் காம்பியா அதிக வறுமை விகிதங்கள், தரமான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் மற்றும் போதுமான உள்கட்டமைப்பு போன்ற சவால்களை எதிர்கொள்கிறது. இந்த காரணிகள் நாட்டில் காணப்படும் குறைந்த IQ மதிப்பெண்களுக்கு பங்களிக்கின்றன. கேப் வெர்டே சராசரியாக 52.5 IQ மதிப்பெண்ணுடன் பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. கேப் வெர்டே சமீபத்திய ஆண்டுகளில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களைச் செய்திருந்தாலும் வேலையின்மை, வறுமை மற்றும் குடியேற்றம் போன்ற சவால்கள் நீடிக்கின்றன. கேப் வெர்டேயில் காணப்பட்ட ஒப்பீட்டளவில் குறைந்த IQ மதிப்பெண்களுக்கு சமூக பொருளாதார காரணிகள் மற்றும் வரலாற்று தாக்கங்கள் பங்களித்தன. மத்திய அமெரிக்க நாடான குவாத்தமாலா சராசரி IQ 47.72 உடன் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தபோதிலும் குவாத்தமாலா உயர்மட்ட வறுமை, சமத்துவமின்மை மற்றும் சமூக ஒதுக்கல் ஆகியவற்றுடன் குறிப்பாக பழங்குடி சமூகங்களிடையே தொடர்ந்து போராடுகிறது. குவாத்தமாலாவில் பதிவு செய்யப்பட்ட குறைந்த IQ மதிப்பெண்களில் தரமான கல்வி மற்றும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் ஒரு பங்கு வகிக்கிறது. மேற்கு ஆபிரிக்காவில் அமைந்துள்ள லைபீரியா 2வது குறைந்த சராசரி IQ மதிப்பெண்ணான 45.07 பகிர்ந்து கொள்கிறது. இந்த நாடு பல ஆண்டுகளாக உள்நாட்டு அமைதியின்மை, வறுமை மற்றும் போதிய உள்கட்டமைப்பு ஆகியவற்றைச் சகித்து வருகிறது. இது சந்தேகத்திற்கு இடமின்றி கல்வி மற்றும் அவர்களின் மக்கள் தொகையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதித்துள்ளது. மோதலால் தூண்டப்பட்ட அதிர்ச்சி, கல்விக்கான அணுகல் இல்லாமை மற்றும் சுகாதார ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவை இந்த நாடுகளில் காணப்படும் குறைந்த IQ மதிப்பெண்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாகும். நேபாளம் 42.99 சராசரி IQ மதிப்பெண்ணுடன் பட்டியலில் 1வது இடத்தில் உள்ளது. அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அதிர்ச்சியூட்டும் நிலப்பரப்புகள் இருந்தபோதிலும் நேபாளம் அதன் மக்களுக்கு, குறிப்பாக தொலைதூர கிராமப்புறங்களில் போதுமான கல்வி மற்றும் சுகாதாரத்தை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. தரமான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் நேபாளத்தில் காணப்படும் குறைந்த IQ மதிப்பெண்களுக்கு காரணிகளாக உள்ளன.